நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும், சமாதானத்தையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும் தந்து நல்வழிப்படுத்த நான் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அருமையான சகோதரங்களே, நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன் அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டு அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தவன். அவன் தன்னுடைய சுய நாட்டை குறித்த செய்தியை கேட்டறிந்தான். அந்த தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அவனுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை தோட்டங்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அவனுடைய ஜனம் சிதறப்பட்டு கிடக்கிறது. சிதறப்பட்ட மக்களினம், இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்ட அலங்கம், இவைகள் அவனுடைய உள்ளத்தை உடைத்தது. தனக்குள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நான் நம்பியிருக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்வை, என் ஜனத்தினுடைய வாழ்வை திரும்ப கட்டுவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ராஜாவினிடத்தில் இதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டான். அனுகூலமான கதவு அவனுக்கு திறக்கப்பட்டது. இப்பொழுது இந்த அவனை சார்ந்திருக்கிற ஜனங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறான். நாம் இப்படி சிதறப்பட்டு இருப்பது நல்லதல்ல. நம்முடைய வாழ்வு இன்னும் கட்டப்பட வேண்டும். மக்களினம் இன்னும் ஒன்று சேர வேண்டும். சுட்டரிக்கப்பட்ட நம்முடைய பட்டணம் மறுபடியும் எழுப்பப்பட வேண்டும். இந்த இடத்தில் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அன்பு சகோதரனே, சகோதரி, கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதை, இல்லை நீங்கள் கேட்கிற உங்களை குறித்த செய்தி, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்வு ஆதாரங்கள், இவைகளை குறித்த செய்தி உங்களுக்கு கலக்கத்தின் செய்தியாக இருக்கலாம். இனி எப்படி வாழ்வை நான் கட்ட முடியும்? இந்த மாதத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நான் எப்படி மறுபடியும் வளர்ச்சி அடைய முடியும் என்ற கோணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எழுப்பி இருக்கிற கேள்விகளுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களுக்கு நன்மை செய்கிற கரமாக, அவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையான கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த நல்ல வேலைக்கு அவர்களும் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த அருமையான வார்த்தையின்படி இந்த மாதம் உங்களுடைய வாழ்வின் மேல் தேவனுடைய கரம் நன்மையின் கரமாக நீட்டப்பட்டிருக்கிறபடியினால், நன்மையின் கரமாக அமர்ந்திருக்கிறபடியினாலே உங்களுக்காக எந்த கரங்கள் திறக்கப்பட வேண்டும்? நீங்கள் எந்த இடத்திலிருந்து நன்மை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வில் எங்கே வரவேண்டிய நன்மை அடைபட்டு கிடக்கிறது? நான் மறுபடியும் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி? மறுபடியும் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வது எப்படி? எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. சிதறப்பட்ட குடும்பமாயிருக்கிறோம். ஆண்டவரே, என்று என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் மறுமலர்ச்சி அடையும் என்ற வேதனையோடு இருக்கிற சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நல்வார்த்தை, அவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையின் கரமாய் இருக்கிறபடியினால் எங்கிருந்து நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டுமோ, யார் மூலம் நீங்கள் வாழ்விலே மறுமலர்ச்சி அடைவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, எதன் மூலம் உங்களுடைய வாழ்வு மறுபடியும் கட்டப்பட வேண்டுமோ, அந்த இடத்திலிருந்து அந்த நபர்களுடைய கரங்கள் உங்களுக்காக திறக்கப்படும் கரங்களாய் இந்த மாதம் இருக்கும். அது நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை, உங்களுடைய அதிகாரி, உங்களுடைய முதலாளி, உங்களுடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எல்லாவற்றின் மூலமாக
எந்த நன்மையை தேவன் உங்களுக்கு தர சித்தம் இருக்கிறாரோ அந்த நன்மைக்கான கரத்தை தேவன் உங்களுக்காக இன்றைக்கு நீட்டப் போகிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மன நிறைவோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழப் போகிறீர்கள். ஆகவே என்ன நடந்தது அதை குறித்த கலக்கம் அல்ல, அறிக்கையிடுங்கள். இயேசுவின் கரம் என் மேல் நன்மையின் கரமாய் இருக்கிறபடியினால் எனக்கென்று வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாழ்வுக்கென்று வரவேண்டிய நன்மைகள், அதனுடைய கரங்களும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். நீங்கள் அமைதலோடு ஜீவனம் பண்ணுவீர்கள். தகப்பனே, இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். நெகேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே, தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்தபடியினால் நான் எடுத்த முயற்சி எல்லாவற்றை நான் வாய்க்க பண்ணினேன். என்னை சார்ந்த ஜனங்கள் தங்கள் கரங்களை அதற்கென்று திடப்படுத்தினார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய நல்வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். நசரேனாகிய இயேசுவை, உம்முடைய கரம் இவர்களுக்கு நன்மையின் கரமாய் நீட்டப்பட்டிருக்கிறதப்பா. இவர்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது ஆண்டவரே. ஆகவே தடைபட்ட நன்மையின் கரங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக, நன்மையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்களாக. சுட்டரிக்கப்பட்டும் சிவரப்பட்டு கிடந்த மக்களிடம் ஆண்டவரே அந்த இயல்கைகளை மறுபடியும் வாழ்வு கொடுத்து மறுபடியும் கட்ட வைத்து அந்த ஜனங்களை ஒன்றிணைத்தவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கட்டும். ஆண்டவரை, பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். வாழ்விழந்து நிற்கும் குடும்பங்கள் வாழ்வு பெறட்டும். நன்மையின் கரம், இயேசுவின் கரம் நன்மையின் கரமாய் இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற காரியம் ஆசீர்வாதமானதாய் இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா இடையூறின் ஆவிகளும் விலகட்டும். விடுதலையின் தேவன் கூட இருந்து செயலாற்றும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.